வெல்கம் டு யூபிஎஸ்சி வினோத். ஸோ நாம் நம்ம சேனலில் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பிவைக்யூஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இனி நம்ம பார்க்க போகிறது பாலிட்டி. ஸோ பாலிட்டி பேப்பர் டூ அண்ட் பேப்பர் 3 வந்து மோஸ்ட் ஸ்டாட்டிக் சிலபஸ். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் என்விரான்மெண்ட் எடுத்துக்கிட்டாலையும் சரி, இதில் பாலிட்டி இங்கே எடுத்துக்கிட்டாலையும் சரி, அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் நமக்கு வந்து மீன்ஸ் நம்மளோட ஸ்டாட்டிக் கண்டென்ட்லேருந்து கட் காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் நமக்கு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஷின் வந்து திரும்ப ரிப்பீட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பிகாஸ் இட் இஸ் ஆர்டிகல் 368. ஸோ ஆர்டிகல் 368 வந்து எப்பயுமே வருஷம் ஆர்டிகல் 368 எத்தனை டைம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கும் தெரியும். அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம கேட்டுகிட்டு தான் இருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த கொஷின். பார்லிமெண்ட்ஸ் பவர் டு அமெண்ட் த கான்ஸ்டியூஷன் இஸ் லிமிடெட் பவர் அண்ட் இட் cannot be enlarged into absolute பவர். ஸோ பார்லிமெண்ட்டோட அமெண்டிங் பவர் வந்து லிமிட்டட் தான், அது வந்து அப்சல்யூட் கிடையாது. எஸ் ஆர் நோ? எஸ். பார்லிமெண்ட்டோட அமெண்டிங் பவர் வந்து எஸ், லிமிட்டட் தான். ஸோ அதுக்கு என்ன பண்ண முடியாது, அது ஒரு ஓவர் பவர். பார்லிமெண்ட் நமக்கு தெரியும், நம்ம இதுக்கு முன்னாடி இதே சிமிலராக ஒரு மெயின்ஸ் கொஷின் என்ன பார்த்துருக்கோம். ஸோ பார்லிமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பவரை வந்து மிஸ்யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அதை செக் பண்ணுறதுக்கு யார் இருக்கா? ஜுடிஷியரி அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்க. ஸோ இட் இஸ் ட்ரையாங்கிள் தான். ட்ரையாங்கிள் என்னது? ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ், பார்லிமெண்ட். பார்லிமெண்ட் தப்பு பண்ணால் ஜுடிஷியரி எக்ஸிக்யூட்டிவும் கேள்வி கேட்கும், எக்ஸிக்யூட்டிவ் தப்பு பண்ணால் பார்லிமெண்ட் ஜுடிஷியரியும் கேள்வி கேட்கும், ஜுடிஷியரி தப்பு பண்ணால் பார்லிமெண்ட் எக்ஸிக்யூட்டிவும் கேள்வி கேட்பாங்க. செக். திஸ் இஸ் த ட்ரையாங்கிள் ரிலேஷன்ஷிப். ஸோ இன் பாலிட்டி அப்போது இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் பவர் டு அமெண்ட் த கான்ஸ்டியூஷன் லிமிடெட் பவர் எஸ். In light of this statement, explain whether the Parliament under Article 368 of the Constitution can destroy the basic structure of the Constitution by expanding their amending power. ஸோ ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணி நம்ம பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டால் இதுக்கு கண்டிப்பாக நம்ம நோ தான் சொல்ல போகிறோம். ஸோ ஃபஸ்ட் பார்ட்டுக்கு எஸ்ஸு, செகண்ட் பார்ட்டுக்கு நோ. ஓகே. ஸோ இதோட இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எப்படி இருக்கும்? ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜவஹர்லால் நேரு ஆர்எல்ஸ் யாராவது டால் லீடர்ஸ் சொன்ன கோட்ஸ், கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி வச்ச கோட்ஸோடு நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஸோ நான் இங்கே வந்து ஜவஹர்லால் நேரு அவரோட கோட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். If you make constitution solid and permanent, you stop nations growing of living vital and organic people. ஸோ ஆக்சுவலாக வந்து நான் கான்ஸ்டியூஷனை ரிஜிடாக பண்ணேன் அப்படின்னா, ஸோ அமெண்ட் பண்ண முடியாத நான் ரிஜிடிட்டாக கொண்டு வந்தேன்னா மக்கள் என்ன பண்ண முடியாது, மக்களோட டெவலப்மெண்ட்டுக்கு கான்ஸ்டியூஷன் வந்து என்ன இருக்கும்? தடையாக இருக்கும். மக்கள் வந்து என்ன பண்ண டெவலப் ஆக மாட்டாங்க. ஸோ ஆர்டிகல் 368 அமெண்டிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் லிமிடெட் பை தி டாக்டர் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ ஆக்சுவலாக ஆர்டிகல் அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறேன், ஆர்டிகல் 368 வந்து என்னது, ஆர்டிகல் 368ஓட அப்ளிகேஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இஸ் லிமிடெட் பை பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின் which hold central essential element of constitution or beyond the amending power of the parliament. எஸ். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்ரல் எசென்ஷியாலிட்டியை வந்து ஹோல்டு பண்ணுது. எது? பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின். அப்போ கொஷினோட தீம் வந்து ஆர்டிகல் 368 கிடையாது, பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின் தான் கொஷினோட தீம். இப்போது நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லிமிட்டட் பவர் த பார்லிமெண்ட் டு அமெண்ட் த கான்ஸ்டியூஷன். ஸோ ஆக்சுவலாக பார்லிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டோட பவர் வந்து எந்த அளவு லிமிட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறோம். அடுத்து ஆக்சுவலாக அப்படி அதை தாண்டி பார்லிமெண்ட் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறோம். அதுக்கடுத்த என்னெல்லாம் கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் இன்வால்வ் ஆகிருக்குன்றது சொல்ல போகிறோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின். ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணதே கேசவானந்த பாரதி கேஸில் தான். கேசவானந்த பாரதி ஸ்டேட் ஆஃப் கேரளா கேஸ் 1973 எல்லாருக்குமே தெரியும். ஸோ நமக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வந்ததே எதிலிருந்து அப்படின்னா கேசவானந்த பாரதி கேஸ். ஸோ அப்போது அதை நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். பார்லிமெண்ட் cannot alter the basic structure or essential features of the constitution. Parliament cannot alter the basic structure and essential feature of the constitution. இதுலேயே நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். கேசவானந்த பாரதி கேஸ்லேயே என்ன சொல்லிடுறாங்க, பேசிக் ஸ்ட்ரக்சரை ஆல்டர் பண்ணக்கூடாது அண்ட் எசென்ஷியல் ஃபீச்சர்ஸை வந்து என்ன பண்ணக்கூடாது, ஆல்டர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. ஓகே. சுப்ரீமசி ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ காம்பனன்ட்ஸ் ஆஃப் தி பேசிக் ஸ்ட்ரக்சர் என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காம்பனன்ட்ஸ் பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டா அப்போ பேசிக் ஸ்ட்ரக்சர் என்னென்னு நான் டிஃபைன் பண்ணணும் இல்லையா? சரி, ஓகே. கேசவானந்த பாரதி கேஸில் என்ன சொல்லிட்டாங்க, பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா அமெண்ட் பண்ணக்கூடாது, கை வைக்கக்கூடாது, ஆல்டர் பண்ணக்கூடாதுன்றது கேசவானந்த பாரதி கேஸில் சொல்லிட்டாங்க. அப்போ வாட் இஸ் மீன் பை பேசிக் ஸ்ட்ரக்சர் அதை வந்து நான் சொல்லணும். அப்போ வாட் இஸ் மீன் பை பேசிக் ஸ்ட்ரக்சர்? சுப்ரீமசி ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், செப்பரேஷன் ஆஃப் தி பவர், செக்யூலர் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஃபெடரல் கேரக்டரிஸ்டிக்ஸ்,
கேசவானந்த கேஸ் 1973 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து கேட்கலாம். சுப்ரீமசி ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், செப்பரேஷன் ஆஃப் த பவர், செக்யுலர் கேரக்டர், ஃபெடரல் நேச்சர். அடுத்து ஜுடிஷியல் ரிவ்யூ. பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு அடுத்து நமக்கு வந்து பார்லிமெண்ட் பவர் வந்து லிமிட் பண்ணுறது என்னது? ஜுடிஷியல் ரிவ்யூ. இந்திரா நெஹ்ரு காந்தி கேஸ் விசஸ் ராஜ்நாராயணன் கேஸ் 1975. ஸோ இதில் என்ன பண்ணியிருப்பாங்க? சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க. 39th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன பண்ணியிருப்பாங்க? ஸ்ட்ரக் டவுன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், வாட் இஸ் 39th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்? ஸோ இந்த கேஸ் கண்டிப்பாக இட் இஸ் அ லேண்ட்மார்க் கேஸ் இன் இந்தியன் பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி. ஸோ பாலிட்டியில் சொல்ல முடியாது, பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியில் இது வந்து லேண்ட்மார்க் கேஸ். ஸோ அப்போ வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா நெஹ்ரு காந்தி கேஸ் விசஸ் 1975. லிமிட்டட் பவர் டு அமெண்ட் த கான்ஸ்டியூஷன். ஸோ அதில் வந்து மினர்வா மில்ஸ் கேஸ். ஸோ 1980. ஸோ மினர்வா மில்ஸ் கேஸ் 1980. வெல்ஃபேர் ஸ்டேட் பீம் சிங் கேஸ் 1980. ரூல் ஆஃப் லா இந்திரா சவானி கேஸ் 1982. ஸோ ஆக்சுவலாக இது எல்லாமே இந்த 5 காம்போனண்ட்டும் சேர்ந்து தான் பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்த 5 கேஸில் இருந்து தான் இது. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீமசி ஆஃப் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் இது. நெக்ஸ்ட் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ. ஓகே, ஜுடிஷியல் ரிவ்யூனா என்னது? ஜுடிஷரி கேன் ரிவ்யூ த லா பாஸ்ட் பை த பார்லிமெண்ட். இது நமக்கு ஜென்ரலாக தெரியும். ஜுடிஷியல் ரிவ்யூனா என்னது? லா பாஸ்ட் பை த பார்லிமெண்ட்டை ஜுடிஷரி வந்து ரிவ்யூ பண்ணுறது. ஸோ அண்ட் இன்வாலிடேட் த அமெண்ட்மெண்ட் தட் வயலேட்ஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின். நான் சொல்கிறேன், இப்போ பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரினா என்னென்னு மேலே பார்த்துட்டோம். ஸோ அப்போது அதில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வர மாதிரி இருந்தால் அதை என்ன பண்ணும்? ஜுடிஷரி ஸ்ட்ரக் டவுன் பண்ணிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் இஸ் மீன் ஜுடிஷியல் ரிவ்யூ? The law passed by the parliament is reviewed by the Supreme Court. Supreme Court review பண்ணும். அதே நேரத்தில் ரிவ்யூ பண்ணிவிட்டு அது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரினை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்தால், அந்த லா பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த லா வந்து என்ன பண்ணப்படும்? ஸ்ட்ரக் டவுன் செய்யப்படும். ஸோ ensures the amendment can be challenged and potentially struck down if they undermine the constitution of basic structure. Okay, fundamental rights. ஸோ தெரியும், அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன பண்ணக்கூடாது? அப்ராகேட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி அப்ராகேட் பண்ணுற மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்தால் என்ன பண்ணணும்? ஸ்ட்ரக் டவுன் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். மினர்வா மில்ஸ் லிமிடெட் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ். ஸோ ஜுடிஷரி வந்து என்ன பண்ணணும்? ஸ்ட்ரக் டவுன் பண்ணிடும். ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். ஓகே, நான் சொன்னேன். சரி, ஓகே. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு கான்செப்ட் வந்து நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். இப்போது ஒரு பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாவாக மாறிடுச்சு அப்படின்னா பார்லிமெண்ட் மட்டும் முடிவு பண்ணால் பத்தாது. ஸ்டேட்ஸ் ராட்டிஃபிகேஷன் ஆஃப் த ஸ்டேட்ஸ் வேணும். ராட்டிஃபிகேஷன் ஆஃப் த ஸ்டேட்ஸ். இப்போ ஸ்டேட்ஸ் ராட்டிஃபை பண்ணல அப்படின்னா அது என்ன ஆகாது? லாவாக மாறாது. ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட்ஸ் என்ன பண்ணணும்? ராட்டிஃபை பண்ணணும். அப்போ அதுதான் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். அப்போது லிமிட்டட் பவர் டு த பார்லிமெண்ட்டால் மட்டுமே எல்லா லாவையும் மேக் பண்ணிட முடியாது. இந்த இடத்துல பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரினை இப்போ ஹர்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு லாவும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பார்லிமெண்ட்டோட லா வந்து ஜுடிஷியரி ரிவ்யூ பண்ணும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு அகேன்ஸ்டாக லா மேக் பண்ணக்கூடாது. ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் என்னது? ஸ்டேட்ஸ் ராட்டிஃபை பண்ணணும். அமெண்ட்மெண்ட் அஃபெக்டிங் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த பவர் பிட்வீன் யூனியன் அண்ட் த ஸ்டேட்ஸ் requires ratification by the legislature at least half of the states, ensuring broad support for the changes in impacting of federal structure. ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை ஆல்டர் பண்ணுற மாதிரி எந்த ஒரு பில் பாஸ் பண்ணாலும், லா பாஸ் பண்ணாலும் ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட்ஸோட ராட்டிஃபிகேஷன் வேணும். ஸோ இப்போது இது எல்லாமே இந்த நாலு பாயிண்ட்டுமே சேர்ந்து பார்லிமெண்ட்டோட பவரை வந்து என்ன பண்ணுதுன்னா சுருக்குது. ஓகே, சரி, பார்லிமெண்ட்டோட பவரை சுருக்கிருச்சு. ப்ராசஸ் அக்கரிங் வென் த பார்லிமெண்ட் ட்ரைஸ் டு அமெண்ட் த கான்ஸ்டியூஷன். இது எல்லாம் தாண்டி பார்லிமெண்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ண ட்ரை பண்ணால் என்ன நடக்கும்? அதாவது பார்லிமெண்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணுறது அகெயின்ஸ்ட் த பேசிக் ஸ்ட்ரக்சராக இருந்தால் என்ன நடக்கும்? ஃபஸ்ட்டு ஜுடிஷியரி ரிவ்யூ பண்ணும். ஜுடிஷியரி ரிவ்யூ பண்ணி என்ன பண்ணும்? கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணுவாங்க. சேலஞ்ச் ஏன் பண்ணுறாங்க? சுப்ரீம் கோர்ட் இஸ் அ கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அப்போது அந்த கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷனோட கார்டியன் யாருன்னு கேட்டால் சுப்ரீம் கோர்ட் யூபிஎஸ்சியோட ப்ரிலிம்ஸ் PYQ. அப்போது அந்த பார்லிமெண்ட்டோட கான்ஸ்டியூஷனோட கார்டியன் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணும்? இது பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரினை இது பண்ணுது, டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன்? நலிஃபை பண்ணிடுறேன். ஸோ அதுக்கடுத்து சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட். சுப்ரீம் கோர்ட் எக்ஸாமின்ஸ் வெதர் த அமெண்ட்மெண்ட் வயலேட்ஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சர். அதே தான். ஸோ அது மீன்ஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் வந்து என்ன பண்ணும்? ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணி சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் கொடுத்துரும். இன்வாலிடேஷன் ஆஃப் தி அமெண்ட்மெண்ட். ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிவிடுவாங்க? அந்த அமெண்ட்மெண்ட்டை இன்வாலிடேட் பண்ணிவிடுவாங்க. அவ்வளோதான். இது வந்து ப்ராசஸ் எப்படி பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு ஜுடிஷியரி ரிவ்யூ பண்ணுவாங்க, அதுக்கடுத்து சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் பாஸ் பண்ணுவாங்க, அதுக்கடுத்து அதை வந்து ஸ்ட்ரக் டவுன் பண்ணிடுவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். ஸோ எப்படி இதுவரையும் என்னென்ன கேஸ்லலாம் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா,
instance where Supreme Court prevented Parliament from destroying the basic structure. பார்லிமெண்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர் டெஸ்ட்ராய் பண்ணுறது இந்த டைம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை சுப்ரீம் கோர்ட் வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க. எப்படியெல்லாம்? இந்திரா நெஹ்ரு காந்தி விசஸ் ராஜ்நாராயணன் கேஸ் 1975, சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரக் டவுன் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் 39 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். மினர்வா மில்ஸ் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1980, எம்பசிஸ் பேலன்ஸ் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் பார்ட்ஸ் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர். வாமன் ராவ் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ். ஆக்சுவலாக இது 2 கேஸ் எல்லாருக்கும் தெரியும். இந்திரா காந்தி அண்ட் மினர்வா மில்ஸ் கேஸ் எல்லாருக்கும் தெரியும். வாமன் ராவ் யூனியன் ஆஃப் இந்தியா 1981, சுப்ரீம் கோர்ட் அப்பீல்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின் அலவுட் ஃபார் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். பேசிக் ஸ்ட்ரக்சர் சுப்ரீம் கோர்ட் அப்பீல்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின் அண்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின் ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை வந்து அப்பீல்டு பண்ணியிருக்கு. ஸோ அது அப்பீல்டு பண்ணது மட்டும் இல்லாமல் அதை வந்து என்ன பண்ணுறாங்க, அலவுட் ஃபார் ஜுடிஷியல் ரிவ்யூ ஆஃப் அமெண்ட்மெண்ட். எப்படி ஆக்சுவலாக இந்த கேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்னா ஷெட்யூல் 9 கொண்டு போய் வச்சுருவாங்க. பார்லிமெண்ட் என்ன பண்ணுவாங்க, சேஃபாக ஷெட்யூல் 9 கொண்டு போய் வச்சுருந்து வைப்பாங்க. இந்த கேஸ் வந்து அதை பிரேக் பண்ணிச்சு. ஸோ இந்த கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஆர் கோஹிலோ கேஸ் வந்து அதை பிரேக் பண்ணிச்சு. இந்த கேஸ் வந்து என்ன சொல்லுச்சு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் அப்பீல்டு த பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின். பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின்ற கான்செப்ட் வந்து திரும்ப அப்பீல்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ அமெண்ட்மெண்ட்ஸை வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஐஆர் கோஹிலோ விசஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு விசஸ் 2007 கேஸ். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் ஷெட்யூல் 9 கொண்டு போய் வச்சாலே நாங்கள் என்ன பண்ணிவிடுவோம், பேசிக் ஸ்ட்ரக்சர் நீங்கள் அதாவது 9th ஷெட்யூல் எதுக்காக கொண்டு போய் வைக்கிறாங்க, ஜுடிஷியல் ரிவ்யூவில் வந்து தப்பிக்கிறதுக்காக 9th ஷெட்யூலில் கொண்டு போய் வைக்கிறாங்க. நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் எப்படி நீங்கள் எங்கே பேசிக் ஸ்ட்ரக்சரை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் எப்படி லா மேக் பண்ணாலையும் நீங்கள் அது எங்கே கொண்டு போய் வச்சாலையும் நாங்கள் வந்து ஸ்ட்ரக் டவுன் பண்ணிவிடுவோம். அதுதான் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்ஸ். அதுதான் ஐஆர் கோஹிலோ கேஸோட ஜட்ஜ்மெண்ட். ஸோ அடுத்து சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்ஸ் ஆன் ரெக்கார்ட் அசோசியேஷன் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் 2016 என்ஜாக் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் வந்து ஜுடிஷியரியோட இண்டிபெண்டன்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் வந்து என்ன பண்ணுச்சு, எக்ஸிக்யூட்டிவ் வந்து டிஸ்டர்ப் பண்ணுச்சு. அதனால் என்ஜாக் கேஸ் 99th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஸ்ட்ரக் டவுன். இது லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். ஸோ சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்ஸ் ஆன் ரெக்கார்ட் அசோசியேஷன் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் violates basic structure doctrine. It affects the independence of judiciary. எக்ஸிக்யூட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள கையில் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் ஆஃப் ஜட்ஜஸை கையில் எடுக்கும் போது ஜுடிஷியரியோட இண்டிபெண்டன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் தலையிடுறாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், என்ஜாக்கை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்க்ளூடிங் எக்ஸிக்யூட்டிவ் இன் ப்ராசஸ் ஆஃப் ஜுடிஷியரி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து பார்லிமெண்ட் ஓவர் பவர் பண்ணாமல் தடுத்து நிறுத்தின கேசஸ். Doctrine of basic structure showcases deliberate rigidity of the Indian Constitution to preserve its very nature and principle enshrined. This ensures the continuity of the character and the spirit of the Indian democracy as inclusive and encompassed. ஸோ என்கம்பாசிங். ஸோ டாக்டர் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிபரேட் ரிஜிடிட்டியும் காமிக்குது. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட வெரி நேச்சர். ஸோ டெலிபரேட் ரிஜிடிட்டி அப்படிங்கிறது அதோட வெரி நேச்சர் தான். ஸோ அப்படி ரிஜிடாக இருக்கிறதுனால தான் அதை வந்து பிரேக் பண்ண வர கேசஸ் எல்லாமே என்ன ஆகிடுது, கேசஸே பிரேக் ஆகிடுது. ஸோ திஸ் என்ஷூர் த கண்டினியூட்டி கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் தி இந்தியன் டெமோக்ரஸி. இந்தியன் டெமோக்ரஸியோட ஸ்பிரிட்டை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எடுத்து நிறுத்துது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். கண்டிப்பாக வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.